2024 குரு பெயர்ச்சி பொதுவாகவே ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வீட்டுல குரு பகவான் பிரவேசிச்சிருக்கிறாரு. பொதுவா குரு பகவான் சூழ்ச்சிகள் நிறைஞ்சவர். ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனை உயிராக்கக்கூடிய வல்லமா படைச்சவர் சுக்கிர பகவான். இந்த வரம் எனக்கு வேணும்னு சொல்லி பல சூழ்ச்சிகளை குரு பகவான் நினைச்சுதான் இந்த அமிர்தத்தையே கடைஞ்சாங்க. அந்த மாதிரி சுக்கிர பகவான் வீட்டுல குரு பகவான் வந்திருக்கிறனால ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்கு அவமானம் அவப்பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா பெண்ணால மட்டும்தான் முடியும். அந்த சுக்கிர பகவான பெண்ணால தான் அவமானம் அவப்பேர் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திரங்கள் குரு பகவானுக்கு உண்டு. அதனால 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்ல இருந்து காலேஜ் 2ஆம் வருடம் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த 2024 இருந்து 25 வரைக்கும் பேராபத்து. படிக்க முடியாது. படிக்கிற பெண்களை ஒரு ஆண் அப்சர்வ் பண்ணிடுவார். அந்த பெண்ணை வசியப்படுத்திடுவார். அந்த பெண்ணு வேணும்னு சொல்லி பலவிதமான தப்பான சேர்க்கைகளை சொல்லி அந்த பெண் படிப்பை கெடுத்துருவாரு. ஒரு ஆணுக்கும் அதே நிலைமை தான். படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள்ல இருந்து கல்வி கற்கக்கூடிய அந்த டீச்சரு ப்ரொஃபஸரு யாரா இருந்தாலும் தேவையில்லாத இந்த தப்பான காமம் சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு அடிபடுவாங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவாங்க. கணவனை இழந்த பெண்கள் ஒரு ஆணை தேடி போவாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சரோ ப்ரொஃபஸரோ இல்ல பெண்களோ. இந்த மாதிரி நேரத்துக்கு இந்த வருஷம் உண்டு. ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஆகாம வாழ்ந்தா உயர் பதவி இருக்கு. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இந்த வருஷம் நடக்கத்தான் செய்யும். நீ அரசியல்ல பிரவேசமானவனா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆன்மீக போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, ஜோதிடம் சொல்றவனா இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்லக்கூடியவரா இருந்தாலும் சரி, குறி சொல்றவரா இருந்தாலும் சரி, கோயில்ல மணி அடிக்கிற ஐயருங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீக தோரல் இருக்க வேண்டிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 2024 அவப்பேர் அவமானமும் பேராபத்தும் வரதான் செய்யும். இது விதி. நீயே ஒழுங்கா இருந்தாலும் இப்படி ஒரு சதி வேலை நடந்து உனக்கு ஒரு பெண்ணால அவமானம் வரும் கேட்கறது விதி. அத மதியால வெல்றதுக்கு தானம் தவம் இருந்து முறையா தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தா இந்த ஆன்மீக தோரணையில உள்ளவங்களுக்கு ஒரு குறை வராது. படிக்கிற குழந்தைங்க 8ஆம் கிளாஸ் குழந்தைங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற குழந்தைங்கள் வரைக்கும் கஷ்டம் இருக்கு, அவமானம் இருக்கு, அவப்பேர் இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். குழந்தை பருவத்துல கல்யாணம் நடந்துரும். 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிச்சாவே போஸ்கோ சட்டம் பாயும். அந்த ஒரு பிரச்சனையும் வரும். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நம்ம தான் அதை கட்டுக்கோப்பா வச்சு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு முறையா படிச்சு காலேஜ் 3ஆம் வருஷத்தையும் முடிச்சு அந்த டீனேஜ் சொல்லக்கூடிய 19 வயசை நீ தாண்டிட்டீன்னா நீ படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடுத்து படிப்பு முடிஞ்சு நல்ல வேலை கிடைச்சு 23, 25, 27 வயசுல ஒரு திருமணம் பண்ணி 29 வயசுல குழந்தை குட்டி பெத்து உன் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழலாம். இந்த 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. அப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு கவனம் வேணும். ரொம்ப ஏமாற்றங்கள் உண்டு. இன்னைக்கு மொபைலை திறந்தாவே பிரச்சனைகள் தான். ஒரு மனுஷனை வாழையும் வைக்கும் அழிக்கையும் வைக்கும் இந்த மொபைல். கவனமா யூஸ் பண்ணுங்க. நல்லதை எடுத்துக்குங்க, கெட்டதை விட்டுருங்க. பல நண்பர்களுடைய தொடர்புகளை விடுங்க. இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இப்பளுடைய புது புது இதெல்லாம் வெளியே வாங்க. தான் படிப்பு தான் வீடு தன்னை மட்டும் காப்பாத்துங்க. அடுத்தவன் நம்மளை பார்க்கணும் கேட்டு ரீல் போறது, ரோல் போறது, இன்ஸ்டாகிராம் வருது, ஃபேஸ்புக்ல வருது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏமாந்துருவீங்க. அடுத்தவன் பார்க்கணும் கேட்கறதுக்கு தான் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம். அடுத்தவன் நம்மளை பார்க்கணும் கேட்கறதுக்கு தான் நல்ல ட்ரெஸ் போடுறோம். அடுத்தவன் நம்மளை லைக் கொடுக்கணும் கேட்டு தான் ரீல் போடுறோம், ஃபேஸ்புக் போடுறோம். இதெல்லாம் வேண்டாம். மாட்டிக்குவீங்க, அவமானம் அவப்பேற்படுவீங்க. 100க்கு 100
பெண்கள் ஏமாறுவீங்க. ஒரு ஆண் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வராம இருக்க தாய் தகப்பனை நினைங்க, படிங்க. தான் வேலையில தெளிவா இருந்தாவே இந்த 2024-25 ஒரு தலைமுடி கூட கொட்டாம அவப்பேர் அவமானம் வாங்காம இருப்பீங்க. இல்லைன்னா வாங்குவீங்க. இந்த மாதிரி தப்பான செயற்க அப்படின்னு சொல்லி பிளாஷ் நியூஸ்ல நீங்க வரக்கூடிய நேரம் உண்டு. விதிய மதியால வெண்டுக்குங்க. மதி சந்திரன், விதி மதி கதி. சந்திரன் சூரியன் சனி. சனி ஒருத்தனுக்கு இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் நோய் கொடுக்கணும், இப்படிதான் அவப்பேர் அவமானம் கொடுக்கணும்னா அதை யாராலையும் வெல்ல முடியாது. தெளிவா இருங்க. முகநூலுக்கு வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழலாம். ஆன்மீகமே வேண்டாம், ஜோதிடமே வேண்டாம். தெளிவான ஒரு சின்ன வழிமுறை தான். சுக்கிரனுக்கு அதிபதி ரீல்ஸ் போடுறது, சுக்கிரனுக்கு அதிபதி ஃபேஸ்புக்ல போடுறது, சுக்கிரனுக்கு அதிபதி நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ரீலு இந்த மாதிரி கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது. அடுத்தவன் நம்மளை பார்த்து அடுத்தவன் லைக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம். அதுக்கு தான் ரீல்ஸ் போடுறோம். இது உனக்கு தப்பா வரும், மாட்டிக்குவ. ஒன்ன அப்சர்வ் பண்ணணும், ஒன்ன வசப்படுத்தணும் அப்படின்னு உன் போட்டோ வச்சு கூட தப்பா உன்னை வசப்படுத்துவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ மாட்டி தவிப்பீங்க. படிங்க, நல்ல ஞானத்தை வரைங்க. எவ்வளோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட புக் இருக்கு, எவ்வளோ வாழ்ந்த மகான்கள் இருக்கிறாங்க. இப்படிலாம் படிச்சு தான் கணவன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு குடும்பத்தை இது பண்ணுங்க. கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. வாழ்க்கை கேட்கறது கொஞ்ச காலம், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. அவமானம் அவப்பேர் வரக்கூடாது. ஒருத்தன் வாழ்ந்துட்டான், பிறந்துட்டான், ஆனா அவன் இறப்பு சரித்திரமா இருக்கணும். இப்படித்தான் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்கணும். தேவையில்லாத முகநூல்கள்ல வலைதளங்கள்ல வந்து வீணா வலையில நீங்களே மாட்டிக்கிட்டு மீனா தவிக்காதீங்க. புத்திசாலித்தனமா இருந்தா சூப்பரா வாழலாம் இந்த 2024. இல்லைன்னா கட்டாயமா நீங்க மாட்டிக்கிட்டு தத்தளிப்பீங்க, பல இன்னலுக்கு ஆளாவீங்க. பெண்கள் ஆண்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுவீங்க, ஆண்கள் பெண்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண்ணு ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஆண்ட சொல்லுவான், அவன் 4 பேர்ட்ட சொந்த பல பிரச்சனைகளை உருவாக்கி 2 பேரும் சிறைவாசம் போவீங்க. இந்த மாதிரியான நேரம் இது. 7.5 சனி நடக்கு. ரொம்ப தெளிவா வாழணும். வாழ்ந்தா லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு சூப்பரா வாழலாம். எல்லாம் நிறைவாகட்டும். நினைச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும். சிவாய நம.